அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட அழகிற்காக 30 நாள் சேலஞ்ச் எடுக்க நீங்க தயாரா? நீங்களும் எவ்வளவோ கிரீம் யூஸ் பண்ணிட்டீங்களா? ஆனாலும் கண்ணாடியில பார்க்கும்போது எந்த விதமான மாற்றமும் இல்லையா? அப்போ நான் சொல்றத கேளுங்க. 30 நாள் சேலஞ்ச் பண்ணுங்க. நான் உங்களுக்கு குர்ஆன், சுன்னத் மற்றும் இயற்கை வழியில சில குறிப்புகள சொல்லப் போறேன். கவனமா கேளுங்க. இத நீங்க 30 நாள் சவாலா எடுத்துக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா, 30 நாள்ல தெளிவான ஒளி வீசக்கூடிய சருமத்துக்கு சொந்தக்காரியா மாறிடுவீங்க. இந்த சேலஞ்ச கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கான ரூபாய செலவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் சொல்ற டிப்ஸ கவனமா கேளுங்க. முதலாவது, ஒரு பெரிய கரண்டி கடலை மாவு, அரை கரண்டி மஞ்சள் தூள், இன்னும் ரோஸ் வாட்டர் அல்லது பால் மிக்ஸ் பண்ணி இத ஒரு விழுதா உங்களோட முகத்துல ஒரு 15 நிமிஷம் வச்சு ஒரு வெதுவெதுப்பான நீர்ல கழுவிட்டீங்க அப்படின்னா, இறந்து போன பழைய செல்கள இது அகற்றும். கரும்புள்ளிகள குறைக்கும். இயற்கையான நிறத்த இது மேம்படுத்தும். இன்னும் ஒவ்வொரு இரவும் நீங்க முகத்த நல்லா கழுவி, அதுல கற்றாழை ஜெல்ல நீங்க தடவுங்க. இது சுன்னத்தான ஒரு வழிமுறை தான். இது உங்களோட சருமத்த குணப்படுத்தும், தழும்புகள குறைக்கும், ஈரப்பதத்த உங்களுக்கு கொடுக்கும். காலையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒளி வீசக்கூடிய அளவிற்கு உங்களோட ஃபேஸ் ரொம்ப ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். அடுத்தது நபி அவங்க சொல்லியிருக்காங்க, ஒழு செய்றது அப்படிங்கிறது நம்மளோட பாவத்த கழுவுறது மட்டும் இல்ல, நம்மளோட முகத்திற்கு அழகையும் அதிகரிக்குது. அதனால நம்ம 5 வேளை நம்ம ஒழு செஞ்சுக்கணும். இது நம்மளோட சருமத்த சுத்தமாக்குது. நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள நீக்குது. அடுத்தது, ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நம்ம அரை கரண்டி கருஞ்சீரகப் பொடி, 1 கரண்டி தேன், வெதுவெதுப்பான நீர்ல மிக்ஸ் பண்ணி இத நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, ரத்தத்த சுத்தப்படுத்துது, ஜீரண சக்திய அதிகரிக்குது, ஹார்மோன்கள சமநிலைப்படுத்துது, முகப்பருக்கள கட்டுப்படுத்துது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, கருஞ்சீரகத்துல மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமே நிவாரணம் இருக்கு அப்படின்னு. அதனால இதையும் தினசரி கடைப்பிடிங்க. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது மிஸ்வாக். மிஸ்வாக் செஞ்சோம் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள குறைக்குது. வாயில உள்ள கிருமிகள கட்டுப்படுத்துது. சரும எரிச்சல குறைக்குது. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா நம்ம மிஸ்வாக்க செஞ்சோம் அப்படின்னா நிறைய பலன் உண்டு. அதனால கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது, ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம், திக்ர் வாட்டர். அதாவது ஓதி குடிக்கக்கூடிய தண்ணிய நம்ம கண்டிப்பா குடிக்கணும். இதுல என்ன ஓதணும்னா, சூரா ஃபலக், சூரா இஹ்லாஸ், சூரா நாஸ், ஆயத்துல் குர்சி ஒரு முறை. இத ஓதி நீங்க குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட முகம் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும். மன அழுத்தத்தையும் இது கண்டிப்பா சமநிலைப்படுத்தும். இதனால நீங்க கவலைக்கான விஷயத்துக்கு ஆளாக மாட்டீங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நினைவுல தான் இதயங்கள் அமைதி பெறுது. திக்ரு செய்யறதுனால மன அழுத்தம் குறையும், ஹார்மோன்கள சமநிலைப்படுத்தும், இயற்கையான அழக நமக்கு அதிகரிக்கும். இதனால சருமத்துக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய பிடிவாதமான பொருட்கள், மங்கலான சருமம், முடி உதிர்தல் போன்ற எல்லா பிரச்சனையுமே இது நீக்குது. அடுத்தது, கண்டிப்பா ஃபஜ்ர் முடிச்சுட்டு நம்ம சூரிய வெளிச்சத்துல நம்ம நடக்கணும். இதனால நமக்கு விட்டமின் டி அதிகரிக்குது. அடுத்தது, குறைந்தது ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணியாவது நம்ம குடிச்சே ஆகணும். இதுவும் கண்டிப்பா ஒரு சுன்னத்தான ஒரு குறிப்பு தான். கண்டிப்பா இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா 30 நாள் சேலஞ்ச் எடுத்துட்டு பாருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது சுன்னத்தான ஒரு அழகு குறிப்பு தான். கண்டிப்பா இது எல்லாருக்குமே பயனுள்ளதா தான் இருக்கும். இதுல கண்டிப்பா தோல்வி உங்களுக்கு இருக்காது. 30 நாளைக்கு பிறகு பாருங்க, உங்களோட முகம் ஒளி வீசக்கூடிய முகமா மாறிடும். கண்டிப்பா நீங்க அழகான ஒருத்தியா தான் இருப்பீங்க. ஆரோக்கியமாவும் இருப்பீங்க. ஈமானாகவும் இருப்பீங்க. இந்த குறிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.